வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று என்ற நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான, சிம்பிளான, ஈஸியான, யம்மியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊர் பாரம்பரியமான காரப்பொரி, அதை வச்சுட்டு ஒரு சிம்பிளான ஸ்நாக் எப்படி ஒரு டீ டைமுக்கு பண்ணுறதுங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக நிறைய பேருக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸை கொண்டு வரும். வாங்க முதல்ல காரப்பொரி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா ஒரு முழு பூண்டை நல்லா நச்சிட்டு தோலோடு இதில் சேர்த்துருங்க. தோலோடவே பூண்டு நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும். கூடவே நான் ஒரு 2-3 ஊறுகாய் மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஊறுகாய் மிளகாய் இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் மிளகாவும் நல்லா வறுபடணும், அப்போ தான் நம்மளுக்கு காரம் கம்மியாக இருக்கும். கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அலமின க்ளீனான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு ஊறுகாய் மிளகாய் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். பூண்டுமே உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலர் ஆகி பொறன்னு ஆகும். அடுத்ததாக கருவேப்பிலை வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இல்லை பச்சை வேர்க்கடலை தான் இருக்குன்னா தனியாக ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாமே இந்த எண்ணெயில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ரோஸ்ட் ஆகட்டும். கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நல்லா ஒரு பிரைட் எல்லோ கலர் வரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல காரசாரமாக வேணும்னா மிளகாய் பொடியை கூட சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வறுத்துருக்கிற அந்த மோர் மிளகாய் காஞ்ச மிளகாவே நல்லா நொறுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா காரசாரமாக ஆகிடும். மஞ்சப்பொடி மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 செகண்ட் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பச்சை வாசனை போயிடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பொரி பேக்கெட்டை பிரிச்சுட்டு இதில் பொரியை சேர்த்துக்கோங்க. பொரி சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா பொரியுமே பொறன்னு ஆகிடும். இந்த மசாலா எல்லாமும் பொரியில் நல்லா கோட் ஆகிடும். சூப்பரான டேஸ்டியான காரப்பொரி ரெடி. நீங்கள் பூண்டு சாப்பிட மாட்டிங்கன்னா பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலாக கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்து தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சா கூட ரொம்ப நாளைக்கு நல்லா பொறன்னு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு சிம்பிளான மசாலா பொரி பண்ண போகிறோம். டீ டைம் ஸ்நாக் டைமுக்கு இந்த மாதிரி நீங்கள் மசாலா பொரி டீயோட சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். முக்கியமாக மழை காலத்துலலாம் அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸ்வீட்டாக இருக்கிற டீ காஃபி கூட காரமாக இருக்கிற பொறன்னு இந்த காரப்பொரி சாப்பிடும்போது காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பஜ்ஜி போண்டா வடையெல்லாம் சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்லாம். இப்போ ஒரு பவுலில் இந்த காரப்பொரி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை, அதுக்கப்புறமா விதையை நீக்கிட்டு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. ஒரு க்ரன்ச்சுக்காக உங்கள்கிட்ட கட்டா மீட்டா சேவ் இல்லைனா மிக்சர் ஏதாவது இருந்தால் மேலே அப்படியே தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டும் கொண்டு வரதுக்காக என்கிட்ட கட்டா மீட்டா இருந்தது, அதை சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் ஆலு புஜியாலாம் சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு சாலட் மாதிரியான ஒரு ஸ்நாக். நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருப்போம், அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் கிட்ஸுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது கூட நம்ம சிம்பிளாக ஒரு டீ பண்ண போகிறோம். ஈக்குவல் அளவு தண்ணியும் பாலும் எடுத்துக்கணும். அதாவது 1 கப் தண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா 1 கப் பால் எடுத்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் டீ பொடியை சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு நான் 1 ஸ்பூன் டீ பொடி சேர்ப்பேன். டீ பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புஷ்ஷுன்னு பொங்கி வரும்போது நீங்கள் சர்க்கரை சேர்க்கணும். இன்கேஸ் நீங்கள் மசாலா டீ இஞ்சி டீ ஏதாவது பண்ணுறீங்கன்னா இஞ்சியை துருவிட்டு சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி இஞ்சி சேர்த்தா போதும், உங்களுக்கு நல்லாவே வாசனை வரும். சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். 1 கப் டீக்கு 1-1 1/2 ஸ்பூன் சர்க்கரை தேவைப்படும். உங்களோட டீ கப் சைஸை பொறுத்து தான் சர்க்கரையோட அளவு. கட்டிங் சாய் டம்ளர்லாம் சாப்பிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் சர்க்கரை போதும். பட் மக்ஸில் சாப்பிடும்போது நம்மளுக்கு 1/2 ஸ்பூன் தேவைப்படும். சூடான டீ கூட இந்த மசாலா பொரி, வெளியில் ஜோன் மழை, ஆஹா சொல்லவா வேணும், சூப்பராக இருக்கும். அடுத்த தடவை மழை பெய்யும் போது இந்த காம்பினேஷனை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பழமையான கோவில்கள், மலை சார்ந்த கோவில்களுக்கெல்லாம் போகும்போது மூட்டையில் இந்த மசாலா பொரி வச்சுருப்பாங்க. என்னோடய ஃபேவரட் மசாலா பொரி மெமரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதமலையில் கிடைக்கிற இந்த மசாலா பொரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போனால் நான் கண்டிப்பாக இழந்த விட மசாலா பொரி வாங்கிட்டு வருவேன். உங்களுக்கும் இதை வச்சு ஏதாவது மெமரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye. Thanks for watching.